வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தவி சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சரியா திருப்பாரமபடம் சரணம் காசி தேவபுரி தேவதிரு கிடாராபுரபுரி திருப்பாரமபடம் சரணம் பிரதம சிவபம் வீரேஸ்வரி நாராயணி பாபா ஜெயத்திரபுரியாப்பணம் சரணம் ஓம் சிங் கால பைரவாயகராசம் ஓம் ஐம் சரண பைரவேஸ்வரி ஓங்கிலும் யோகோபேஷபச்சம் சங்குரு பைரவாய பங்கரம் ஓம் சிம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம சிரபம் வீர பைரவம் திருபுரியாப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசரணம் ஓங்கிரி நம சிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகாரணம் ஸ்ரீ விஷ்ணு மாயா ஜெகத் குரு குருபன்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குருஷாச்சார் பரபம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः ஜெயந்தி மங்களா மந்திரகாரி பத்ரகாரி கபாலி துர்கா சுமா சிவராத்திரி ஸ்வஹாஸ்துதா நமஸ்துதே. இன்றைக்கி தேதி 20ஆம் தேதி 2ஆம் மாதம் 2/26 வெள்ளிக்கிழமை காலை மாலை மணி ஒரு 4:30 மணிக்கு போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவரி ஆன்மீக தகவல். இன்றைக்கி இந்த சதஸ் 119வது சதஸ். போன தடவை நான் சொன்ன சதஸ் 118வது. நான் தவறாக 117வது போட்டேன், 118வது. ஆனால் இந்த சதஸ் 119வது சதஸ். நான் 119வது வீடியோ நாங்கள் பேசுகிறோம். இப்போ தான் இடையில நம்மளுக்கு மகா சிவராத்திரி முடிந்தது. மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி பூஜை முடிந்தது. அதன் பின் கிரானம், அதாவது மலேசியா சிங்கப்பூர் திரையிலே சூரிய கிரானம் 17ஆம் தேதி 3ஆம் மாதம் 2/2 நடைபெற்றது. விடியகாலை மணி ஒரு இந்தியா நேரத்துக்கு 3 மணி, நம்மளுக்கு ஒரு 5:30 மணிக்கு மேலே சூரிய கிரானம் பூலோகத்தை தான் பிடிச்சதே தவிர மலேசியா சிங்கப்பூர் தெரியல. ஆனால் வருகின்ற 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு ராகு கிரகஸ்ட சந்திரகிரகணம் சொல்லுவாங்க. ராகு கிரகஸ்ட சந்திரகிரகணம். இந்த ராகு கிரகஸ்ட சந்திரகிரகணம் 12 மணிக்கு மேலே, உண்மையிலே பார்த்தா மலேசியா நேரம் பார்த்தா ஒரு 7 மணி உச்சம் மோச்சம் சொல்லுவாங்க. அந்த நேரம், அதாவது 4 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே நடைபெறும். இப்போ இந்த 17ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 அமாவாசை, அது சூரியகிரகணம். 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 அது பௌர்ணமி. இப்போ மொத்தம் இந்த நடுவில் 15 நாள் இருக்கும். இந்த 15 நாளும் முடிந்தவரை எல்லாரும் உங்களோட முன்னோர்களுக்கு பாவித்து தர்ப்பணமோ இல்லை சிராத்தமோ கண்டிப்பாக செய்யுங்க. நான் ஏற்கனவே பழைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன்ல, தர்ப்பணங்கள். ஏன்னா இந்த அமாவாசை நேரத்தில் நம்ம செய்த ஒரு விசேஷமும் ஒரு பூஜையும் நம்மளுக்கு பல மடங்கு வெற்றியாகும். நான் சொல்லுவோம் இல்லையா, இறைவன் நம்மளுக்கு எந்த ஒரு கெட்ட நேரத்தையும் நம்ம படைக்கலை, எந்தெந்த நேரம் எதுக்கு பயன்படுத்துவது சொல்லி ஒரு சாஸ்திர பூர்வமான உண்டு. இப்போ ஒரு கல்யாணத்தை ராகுகாலத்தில் செய்யக்கூடாது, ஒரு வீட்டு கரக பிரவேசத்தை ராகுகாலத்தில் தான் செய்யணும். ஏன்னா பெருகிட்டே போகணும் இல்லையா. ஒரு காடி வாங்குகிறோம், ஒரு நிலம் வாங்குகிறோம்னா இந்த ராகு காலத்தில் பயன்படுத்தும். அதே மாதிரி இந்த கிரான நேரத்தில் நம்ம செய்வதை ஒரு பூஜையும் அது விருத்தியாகும். அப்போ மந்திர ஜபங்கள் பண்ணலாம், பூஜை புனஸ்காரம் நம்ம பண்ணலாம். ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த கிரான நேரத்தில் நம்ம செய்வது ஒரு காரியமும் அது நம்மளுக்கு விருத்தியாகிட்டே போகும், கூடிக்கிட்டே போகும், பெருகிட்டே போகும் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இந்த நேரத்தில் முடிஞ்ச ஜபங்கள் பண்ணுங்கள். இப்போ சிலர், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த சிவலிங்கம் காசிலேருந்து எங்களுக்கு பிரசத்தோனில் காசிகால பண்டார பைரகாட் மலேசியாவில் உள்ளவங்க அனைவருக்கும் சிவலிங்கம் நம்ம உமாமா ஹோம குரு தட்சணையாக காசிலேருந்து தறி வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒரு இஞ்சி தான் அளவு வீட்டில் வச்சு பூஜிக்கிற ஒரு சிவலிங்கம். அப்போ எல்லோரும் தர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், தர்ப்பணமோ சிராத்தமோ செய்கிறீங்கன்னா மறுநாளோ, இப்போ காலையில் தர்ப்பணம் செய்கிறீங்க, இல்லை மதியம் செய்கிறீங்க, இல்லை இரவு செய்கிறீங்க, பரவாயில்ல, மறுநாள் அந்த சிவலிங்கத்தை வீட்டுக்கு வெளியே வைத்து, இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா, சிவபெருமானுக்கு சிவலிங்க சுவாமி பைரவலிங்கம்னு சொல்லுவாங்க. பைரவலிங்கத்துக்கு 1008 திருமேனி அபிஷேகத்தில் கற்பல் பால் கலந்த அபிஷேகம் உண்டு. அது வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும். இது முன்னோர்களுக்கு செய்கிற ஒரு பூஜை இல்லையா. அதனால் இந்த அபிஷேகம் திருமீன் அபிஷேகம் உண்டு. இப்போனா கருப்பல் ஒரு 2 டீஸ்பூன் ஒரு செம்பில், சின்ன ஒரு செம்பில் பாலை விட்டு அதில் கருப்பல் போட்டு 2 திருப்பப்பல்ல போட்டு சோத்து கையை மூடி பித்ரு காயத்ரி மந்திரம் கண்டிப்பாக சொல்லணும். நான் சொன்னேன், ஓம் தத்புருஷாய வித்மஹி மம ஜென்ம பித்ரு நரக விமோகாய மோட்சக சித்தாய தீமஹி தன்னோ ருத்ர பிரஜோதயா. இது ஒரு மந்திரம் உண்டு. இன்னொரு மந்திரம் ஓம் ஜீவநாராயண சுரூபாய பித்ரு வித்மஹே ஜெய் ஸ்ரீராஸ் நாமாய தீமஹே தன்னோ பித்ரு மூர்த்தி பிரஜோதயா. இது கூட நீங்கள் சொல்லலாம். ரெண்டு மந்திரங்கள் இருக்குது. இந்த 2 மந்திரம் எந்த மாதிரி சொன்னாலும் சரி. ஆனால் ரொம்ப பெஸ்ட்டு ஓம் தத்புருஷா வித்மஹே
மம ஜென்மாத்திரப்பேத்தும் நரக விமோகாய மோட்சகரி சித்தாய தீமகை தன்ன ருத்ர பஜோ. இது ரொம்ப முக்கியம். இந்த மந்திரம் நீங்கள் சொல்லுங்கள், சொல்லிட்டு வாங்க. அது 108 முறை சொன்ன பிறகு அந்த அபிஷேகத்தை கையை மூடி, அந்த செம்பை கையை மூடி சொன்ன பிறகு அந்த தீர்த்தத்தை எடுத்து பைரவலிங்கத்துக்கு அபிஷேகம் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு பரிபூர்ணமான பலன். மாத்ரு பித்ரு தேவதா உங்களோட பிரசாதத்தை கொண்டு போயிட்டு பித்ரு தேவதாவுக்கு ஒப்படைத்து உங்கள் முன்னோர்கள் ஆத்மாவுக்கு ஒப்படைத்து உங்களுக்கு அவங்க மூலிமா மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்மளுக்கு பரிகாரத்தை ரொம்ப முக்கியமான பரிகாரம் இந்த மாத்ரு பித்ரு வழிபாடு கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும். ஆனால் எல்லோரும் சிலர் அறியாமல், சில பேர் நம்பிக்கை பாத்திரமாக இழந்தவங்க படத்தெல்லாம் வச்சு பழைய செய்கிறாங்க. அது அவங்க நம்பிக்கை, நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் சாஸ்திரங்கள் ஒரு ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பூஜை இந்த தர்ப்பணம், இந்த சிராதம். இது எப்படி செய்யணும் நான் 2025 டீ புகழத்தில் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். என்னென்ன மந்திரங்கள் படிக்கணும், என்னென்ன அஸ்தோத்திரங்கள் நம்ம இது பண்ண எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருவேன். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிங்க. அடுத்து நம்மளுக்கு 3ஆம் தேதி 3ஆம் மாதம் சந்திரகிரகணம் நடைபெறும். அதன் பின் 6ஆம் தேதி 3ஆம் மாதம் நம்மளுக்கு சனி பகவான் மீனராசியை விட்டு கும்பராசியை விட்டு மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார், நவர்றார், இடம் மாறுறார், ராசி வீடு மாறுறார். இப்போ சனி பகவான் மீனராசியில் உட்காரும் போது ஜாதகத்தில் ஒரு குறிப்பு இருக்குது, காலப்பகை திசை என்று ஒரு குறிப்பு இருக்குது. என்னென்னா ஒரு குழந்தை சனி திசையில் பிறந்தால் 2 வயசு வரைக்கும் காலப்பகை, அப்புறம் 18 வயசுக்கு பிறகு வர ராகு தசை காலப்பகை, அப்போ 34 வயசு வரைக்கும் நடைபெறும் சந்திர தசை காலப்பகை. அப்படின்னு திசை கணக்கில் ஒரு காலப்பகை உண்டு. அதை தொட்டு இன்னொன்று பூலோக ஜாதகப்படி ஒரு கிரகம் ஒரு வீட்டில் ராசி வீட்டில் உட்காண்டால் அது காலப்பகையாக திசை செயல்படுத்தும் சொல்லி சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வச்சுங்களேன், சந்திர பகவான் ஒரு ஜென்ம ஜாதகத்தில், இது பூலோக ஜாதக கணிப்பு, மற்ற தனிப்பட்ட ஜாதக குறிப்பு இல்லை. இப்போ சந்திர பகவான் ரிஷபராசிலையும் துலா ராசிலையும் உட்காந்துருந்தால் அது ஒரு வகையில் காலப்பகை கிரகம். அந்த 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 சந்திரன் காலப்பகையாக செயல்படுறாராம், ஒரு ராசியை தாக்குதல் பண்ணுறாரு. இப்போ எடுத்து வச்சுங்களேன், இப்போ சந்திர பகவான் ரிஷபத்திலையும் துலாத்திலையும் உட்காந்துருந்தால் அந்த 2 ராசியை சந்திரன் காலப்பகையாக மாறுறாரு. மேஷ ராசியை காலத்தத்துவ ராசி மேஷ ராசியை தொட்டு போனால் அதே மேஷத்துலேருந்து 2வது வீடு ரிஷப வீடு காலப்பகை 2வது வீடு. அப்போ துலா ராசி 7ஆம் வீடாக வரும். இது காலத்தத்துவ ராசியை வச்சு பார்ப்பது, காலத்தத்துவ ராசியை வச்சு பார்ப்பது. அதே மாதிரி தனிப்பட்ட முறை ஒருத்தவங்க லக்னம் அமையும் இல்லையா, இது ஜோதிட குருமார்களுக்கு தான் தெரியும். இது பொதுமக்களுக்கு கொஞ்சம் குறைவு தான், புரிவதற்கு கொஞ்சம் குறைவு தான். இப்போ தனிப்பட்ட முறை ஜாதகத்தில் எந்த லக்னமோ அந்த லக்னத்திலேருந்து தொட்டு அந்த ரிஷபராசியும் இந்த துலா ராசியும் சில குறிப்பிட்ட தோஷங்கள் கொடுக்கும்னு சொல்லி இந்த கிரகம் சந்திர பகவான் ரிஷபத்திலும் கடகத்தில் இருந்தால் ஒரு காலப்பகைன்னு ஒரு கணக்கு. ஒரு பழைய கிரந்த புக்கில் இருக்குது, அது முன்ன சின்ன வயசில் நான் படித்தது. அதை தொட்டு ஒரு கிரகத்துக்கு ஒரு காலப்பகை கிரகமாக மாறுது. அதை தொட்டு பார்க்கும்போது சனி பகவானுக்கு மீனராசியில் உட்காண்டால், மீனராசியில் உட்காண்டால் அந்த மீனராசி என்பது கால பகையாக மாறுது, கால பகையாக மாறுது. எப்படின்னா சனி பகவான் மீனராசி காரகத்துவம் கடல் ராசி, நீர் ராசி இல்லையா. இப்போ சனி பகவான் எதை குறிப்பார்? பூமி கீழே உள்ள புதையல்கள், பூமி கீழேருந்து வர எண்ணெய், நில சம்பந்தப்பட்ட தொழில் சமமாதம், அடிமை தொழில் செய்வது, மற்ற கீழ்த்தரமான வேலைகள், இதெல்லாம் சனி பகவான் டிபார்ட்மெண்ட். இப்போ எண்ணெய் முக்காசி எண்ணெய் சனி தான். அதே மாதிரி சனி நல்ல பலமாக நல்ல வலுவாக இருந்தாருன்னா நீதிபதியும் சனி தான். லோயர் வாக்குவாதம் பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் சனி பகவான் டிபார்ட்மெண்ட் தான், சனி பகவான் டிபார்ட்மெண்ட் தான். அப்போ மீன ராசியில் சனி பகவான் உட்காரும் போது கடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடலில் உள்ள இது பூலோக ஜாதகம் தான், இது தப்புன்னு வச்சுங்க, இது தப்பு, இது கரெக்ட் வச்சுக்காதீங்க. ஆனால் நடந்தால் அது என்ன பரிகாரம் சொல்ல போகிறேன், பைரவ கும்பிடுக்கு தான் சொல்லுவேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் இல்லையா, பைரவ கும்பிடு. அப்போ சனி பகவான் மீனராசியில் உட்காரும் போது கடலில் உள்ள எண்ணெய் ஒரு பிரச்சனைகள் உருவாகும். இது பூலோக ஜாதகம் கணிப்பு தான், இது தனிப்பட்ட ஜாதகம் இல்லை, பூலோக ஜாதகம் கணிப்பு. அப்போ நம்மெல்லாம் என்ன வேண்டிக்கணும்னா எப்பயுமே பொதுமக்கள் நல்லா இருக்கணும். அதுக்கு மீனராசியில் சனி பகவான் உட்காந்து எல்லாம் பயந்துடாதீங்க. மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், அவ்வளோதான். குடும்ப சம்மந்தமான விஷயத்தில்
மற்ற கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லணும்னா, காசு இருந்தால் ஓமங்கள் செய்யுங்க, நல்ல குருமார்களை பார்த்து. ஏன்னா பைரவருக்கு போய் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பூசணிக்கால விளக்கேற்றுங்க. மிளகு கட்டி 5 எண்ணெய் பஞ்சக்கூட்டு எண்ணெய் கலந்து, நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இது பண்ண விளக்கெண்ணெய் இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய் கலந்து நீங்கள் பூஜிக்கணும். பைரவருக்கு விளக்கேற்றி தீப்பெட்டி நீங்களே எடுத்துகிட்டு போங்க. நீங்களே விளக்கு ரெடி பண்ணி, இல்லைன்னா கோயிலில் விட்டால் கூட அந்த கோயிலில் கவுண்டரில் விட்டால் கூட தீபம் வாங்கி ஏற்றி வச்சு பூசணிக்காய் தீபம் தேங்காய் தீபம் ஏற்றி வச்சு அர்ச்சனை பண்ணி 21 முறை சுற்றி வரணும். இது மீனராசிக்காரங்க. சனி பகவான் 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 6ஆம் தேதி 3ஆம் மாதம் இடம் மாறுறார். அதாவது கும்பராசி விட்டு மீனராசிக்கு மாறுறார். அதை மட்டும் இன்னொரு விஷயம் என்னென்னா, குரு பகவான் வந்து 5ஆம் மாதம் 21 25ஆம் தேதியும் மிதன ராசியை விட்டு கடகராசி வரப்போகிறார். அது அவர் பேச்சு, அவர் இடம் மாறுவார். இது வந்து வாக்கிய பஞ்சாங்க படி தான் கணக்கு. அப்படி கடகராசிக்கு வரும்போது குரு பகவான் உச்சம் பெறுவார். ஏன்னா கடகராசியில் வந்து குரு மிக மிக பலமாக இருக்கார் இல்லையா, உச்சம். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது எந்தெந்த கிரகம் உச்சப்படுறதோ அந்த கிரகத்தோட மூல திரிகோண வீடு நீச்சம் பெறும் இது ஒரு சாஸ்திரம் சொல்லுது. இது பழைய கிரந்த புக்கு தான், இப்போ யாரும் அதை பார்ப்பதில்லை. அப்போ தனுசு வீடு வந்து என்னென்னா ஆன்மீக சம்பந்தமான ஸ்தலம். எப்படின்னா கோயில், பெரிய பெரிய மற்ற மதத்துக்காரங்களுடைய ஆன்மீக ஸ்தலம், இப்போ இஸ்லாம் மதத்துக்காரங்க ஆன்மீக ஸ்தலம், கிறிஸ்துவ மதத்துக்காரங்க ஆன்மீக ஸ்தலம், புத்தர் மதத்துக்காரங்க ஆன்மீக ஸ்தலம், எந்த ஒரு மக்கள் ஆன்மீக ஸ்தலத்தை குறிப்பது தான் தனுசு வீடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கோயிலும் ஒரு வகையில் ஆன்மீக ஸ்தலம் இல்லையா. அப்போ இந்த தனுசு வீடு என்பது வந்து ஆன்மீக ஸ்தலம் சொல்லுவாங்க. ஆன்மீக ஸ்தலம் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆன்மீக ஸ்தல குறிப்பு தனுசு வீடு காரகத்துவம் நீச்சம் பெறும்போது அந்த ஆன்மீக சம்பந்தமான பிரச்சனைகள், கோயில் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அதுக்கு முடிவு பெறும். எப்பயுமே ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்மளுக்கு பின்னால் நன்மை தான் முடியும். அதான் இறைவனோட ஒரு சோதனை. ஒரு பிரச்சனை வருதுன்னா அதில் பின்னால் நம்மளுக்கு நன்மை தான் முடியும். அது சில பேர் தவறாக நினைக்கிறாங்க, ஐயோ எனக்கு நான் இவ்வளோ வழிபடுறேன், இவ்வளோ தப்பு செய்கிறேன், இவ்வளோ பூஜை பண்ணுறேன், ஆனால் எனக்கே இவ்வளோ கஷ்டம்னா அது பின்னால் ஒரு நன்மை இருக்குது. எப்படி 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் இருட்டோ 12 மணி நேரம் வெளிச்சோ, அதே தான் இறைவனோட செயல்பாடு. இறைவன் வந்து யாரையும் வந்து தண்டிப்பதோ இல்லை மக்களை வந்து வேதனைப்படுறதோ இல்லை. அவர் வந்து ஒரு சுட்டி காட்டுவார். அதாவது இறைவன் நம்மளுக்கு சுட்டி காட்டு, இதை புரிஞ்சுக்குங்க, இதுதான் வாழ்க்கை, இதுதான் தத்துவம். அப்போ கடகராசியில் வந்து குரு பகவான் உட்கார போது 5ஆம் மாதம் 2026 23ஆம் தேதி நினைக்கிறேன், அப்காஸ் 25 23ஆம் தேதி நினைக்கிறேன், சரியாக தெரியல. மாறும்போது கடக வீட்டில் வந்து உட்காரும் போது குரு உச்சம் வரும்போது தனுசு வீடான மூலத்துறகுண வீடு நீச்சம் வரும். இது பூலோக ஜாதகம் தான், தனிப்பட்ட மாதிரி ஜாதகம் இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்ற மாதிரி கும்பிடுங்க. கடைசியாக காலச்சக்கர அதிபதியான கால பைரவரை எல்லாரும் பூஜிக்கணும். அதாவது வழிபாடு செய்யணும். வழிபாடு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மட்டுமே இறைவன்ட்டு நான் ஒண்டி நல்லா இருக்கணும் வேண்டவே கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும். நான் சொன்னேன்ல 2025 நிறைய தண்ணியில் பிரச்சனைகள் வராங்க, பிரச்சனை அதே மாதிரி வந்தது. அதே மாதிரி அரசியலில் நிறைய போராட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, நாட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அது அரசாங்கம் நம்மளை காப்பாற்றும். அதுக்கு போலீஸ் இருக்காங்க, எஸ்பிஆர்எம் இருக்காங்க, யாரோ அரசாங்கம் நம்மளை காப்பாற்றும். ஆனால் பிரளயங்கள் நம்மளுக்கு வரக்கூடாது. இப்போ சுனாமி, வைரஸ் நோய், நிலநடுக்கம், காற்று, புயல், மழை, இதெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது. அதை நம்ம தடுக்கணும்னா எல்லா ஆன்மீகவாதிகளும், எல்லா மதத்தில் சேர்ந்த எல்லா ஆன்மீகவாதிகளும் அவங்கவங்க மதத்தை சார்ந்த வழிபாடும் பூஜையும் கண்டிப்பாக செய்யணும். இப்போ நம்ம ஹிந்துவாக இருப்பதால் நம்ம வந்து இட வழிபாடு செய்யும் போது கடைசியாக பைரவர் வழிபாடும் பைரவர் பூஜையும் பைரவர் யாகம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்காக பைரவர் மட்டுமே கும்பிடுங்க நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இஷ்டப்படி ஒரு தெய்வம் பிடிக்கும், அதை கும்பிடுங்க. ஆனால் கடைசியாக பைரவர் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்தும் போது நம்மளுக்கு வர இந்த பாதிப்புகள் நம்மளுக்கு விலகும். இது வந்து பூலோக ஜாதகம் கணிப்பு தான். அதே மாதிரி ரொம்ப விசேஷம் என்ன, நிறைய சீக்கிக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. பூலோகம் நிறைய சீக்கிக்கு நிறைய மருந்து வரப்போது, பெரிய பெரிய நோய்களுக்கும் மருந்து கிடைக்கும். பெண்களுக்கு ரொம்ப யோகம் உண்டு. அதுவும் தாய்மார்கள், குழந்தை உள்ள தாய்மார்களுக்கும் வீட்டில் பொம்பளை பிள்ளை கடைசி பொம்பளை பிள்ளைக்கு சில ஆதாயங்கள். அதான் சொல்வேன், நான் வந்து ஏதோ ஒரு அம்பாலை ஒரு மூல மந்திரத்தையோ ஒரு காயத்ரி மந்திரத்தையோ கற்றுக்கிட்டு டெய்லி ஜபங்கள் பண்ணுவேன். இப்போ இல்லை, இந்த
இது பிறந்த பிறகு அது 4ஆம் மாதம் இன்னும் பிறகு நம்மளுக்கு 2026 இங்கிலீஷ் படி தான் நம்மளுக்கு 2026 பிறந்திருப்பது. ஆனால் தமிழ் சாஸ்திரப்படி நம்மளுக்கு சித்திரை மாதம் நம்மளுக்கு புது வருடம் பிறக்கும். அதுக்கு பிறகு இந்த பலன் நடக்கும். ஆனால் இப்பயே ஆரம்பிச்சிடும். இப்போயே நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு கிரகம் ஒரு செயல்பட போதுன்னா 6 மாதம் முன்னுக்கு அவர் வேலையை செயல்படுத்துவார். அதாவது ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கல் நாட்டுற மாதிரி அவர் வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துவார். ஆனால் எது நடந்தாலும் நம்மளுக்கு நன்மையாகவே போய் முடியும். எது நடந்தாலும் இறைவன் நம்மளுக்கு நன்மையை தான் முடியும். அதனால் இந்த 15 நாள், அதுவும் 17ஆம் தேதி 2ஆம் மாதத்துலேருந்து 3ஆம் தேதி 3ஆம் மாதம் வரைக்கும் இந்த 15 நாளும் எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களுக்கு பாவித்து தர்ப்பணம் வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும். தர்ப்பணம் செய்யணும். இல்லைன்னா வசதி இருந்தால் 2 பிண்டை வச்சு சிராதம் பண்ணுங்கள். இல்லை இன்னும் சிறப்பான நம்மளோட வைர வழிபாட்டில் சேர்ந்தவங்க அத்தனை பேர் 30 பிண்டை வச்சு பூஜிக்கிற முறை தெரிஞ்சால் இன்னும் 30 பிண்டை வச்சு சிறப்பாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற ஒரு பூஜையும் உங்களுக்கு தான் புண்ணியம். உங்கள் பிள்ளைங்களுக்கு தான் புண்ணியம் கிடைக்கும், தர்மம் கிடைக்கும். இது மட்டும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி நான் இந்த ராசி பலன் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறேன். ஏன்னா அது கண்டிப்பாக நம்ம சொல்லணும். ஏன்னா 2018 கடைசி ராசி பலன் சொன்னது நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக இந்த வார்த்தைக்குள்ள நான் அடுத்தது மேஷ ராசி ஒரு நாளும், ரிஷப ராசி 2ஆம் நாள், அப்புறம் வரிசையாக ஒரு ராசி பலன் பற்றி. ஆனால் அது 100க்கு 20% தான் வேலை செய்யும். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள் தான் முழுமையாக வேலை செய்யும். 100க்கு ஒரு 80% வேலை செய்யும். ஏன்னா ஒரு ஜாதக கட்டங்கள் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம என்ன தான் ஜாதகம் பார்த்தாலும், என்னென்னா நம்ம நாடி பார்த்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக வழிபாடு நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு எந்த ஒரு தோஷங்கள் வந்தாலும் அது தலைக்கு தனப்போட நிவர்த்தி ஆகும். அடிக்கடி அதான் சொல்லுவேன், இந்த தெய்வத்தை போய் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. பக்கத்தில் கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற பக்கம் ஏதோ ஒரு கோவில் கண்டிப்பாக இருக்கும். விநாயகர் இல்லாத இடமே இல்லை. நீங்கள் விநாயகருக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, விநாயகர், ஆஞ்சநேய சுவாமி, கருட பகவான், நந்தி தேவர், நந்தீஸ்வரர், நந்தி பலிபீடம், இந்த 5 தெய்வத்துக்கு 5 தெய்வங்கள் சனி நாட்டில் நீங்கள் அவங்கள ஒரு தெய்வமாக பாவித்து நீங்கள் பூஜிக்கலாம். விநாயகர் அம்பாள் நினச்சி பூஜிக்கலாம், துர்காவை நினச்சி பூஜிக்கலாம், பைரவா நினச்சி பூஜிக்கலாம், ஆஞ்சநேய சுவாமி நினச்சி பூஜிக்கலாம். ஏன்னா மூலமூர்த்தியிலே. அதே மாதிரி விநாயகர் இல்லாத இடமே இல்லை. விநாயகர் பகவான் இல்லாத இடமே இல்லை. அப்போ நீங்கள் ஒரு கோயிலில் பைரவர் இல்லை வச்சுங்களேன், பைரவருக்குள்ள விளக்கு விநாயகருக்கு ஏற்றலாம். ஆனால் நீங்கள் குருக்கள்கிட்ட அனுமதி வாங்கணும். திருப்பி சொல்கிறேன், எந்த ஒரு நீங்கள் வழிபட்டாலும் ஆலய குருக்கள்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கணும். ஆலய குருக்கள்கிட்ட நான் எதிரி கிடையாது. ஆலய குருக்கள்கிட்ட வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் அனுமதி கேளுங்க. அவர் கொடுக்கலையா வேறு கோயிலுக்கு போய் அனுமதி கேளுங்க. வேறு கோயிலில் போய்ட்டு நீங்கள் அனுமதி கேட்டு கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இந்த 2026 ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு பாருங்கள். கிரகணம் வருது 1. 2வது சனி பகவான் மாறப்போகிறார். எப்போ மாறப்போகிறார்? 3ஆம் மாதம் 6ஆம் தேதி மாறப்போகிறார். குரு பகவான் 5ஆம் மாதம் மாறப்போகிறார் 23ஆம் தேதி. ராகு கேது 11ஆம் மாதம் மாற போகிறாங்க. 18ஆம் தேதி என்னமோ எனக்கு அந்த தேதி தான் மாறுறாரு. ராகு பகவான் மகர வீட்டுக்கும், கேது பகவான் கடக வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இது மாறினா தான் இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். ஏன்னா இப்போ ராகுவும் கேதுவும் சிம்மத்துக்கும் கும்பத்திலும் இருப்பதால் அரசியலில் நிறைய மாற்றங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய சர்ச்சைகள் வரதான் செய்யும். எது நடந்தாலும் நன்மைக்கே, எது நடந்தாலும் அது நன்மைக்கே போய் முடியும். ஆனால் அடுத்தது குரு கடகத்துக்கு வந்தோடனே நிறைய போலி சாமியார்கள்லாம் மாட்டுவாங்க. கோவில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆன்மீக சம்மந்தப்பட்ட போராட்டங்கள், ஆன்மீக சம்மந்தமான இதெல்லாம் நிறையா வரும். ஆனால் அது எல்லாம் நன்மைக்கே போய் முடியும். ஏன்னா இறைவன் எது செய்தாலும் நாடுதல் கழகம் நன்மை போய் முடியும் சொல்கிற மாதிரி ஒரு நன்மையே போயிட்டு முடியும். அடுத்தது சில குறிப்பை நான் பார்த்துருந்தேன். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியும் ஆகஸ்ட் 28ஆம் தேதியும் கிரகணம் வருதுன்ட்டு ஒரு குறிப்பை போட்டிருக்காங்க. நானும் அதை பஞ்சாங்கத்தில் திருப்பி பார்த்தேன். அந்த மாதிரி எனக்கு தெரியல, எந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க எனக்கும் தெரியல. சில குறிப்புகள் பார்த்தா நம்ம பாக்கிய பஞ்சாங்கத்தை எடுத்து நான் பார்க்கும்போது எனக்கு அது தென்படல, எனக்கு அந்த குறிப்பு கிடைக்கல. ஏன்னா எப்பவுமே அந்த கிரகணம் ஓரளவு ராகு கேது கூட சந்திரனும் சூரிய பகவான் சந்திரபகவான் சேர்ந்தால் தான் ராகு கேது கிரகங்கள் சம்பவிக்கும். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் வர 12ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதம் வர 28ஆம் தேதி வர கிரகணம் குறிப்பு கொடுத்துருக்காங்களே தவிர, ஆனால் பஞ்சாங்கத்தில் எந்த ஒரு குறிப்பும் இல்லை. நானும் கணிச்சு பார்த்து அது சரியாக எனக்கு தெரியல.
அது எனக்கு சரியாக தெரியல. சரி பார்ப்போம் எப்படின்ட்டு. இது எப்படி இருந்தாலும் எல்லோரும் அவங்க இஷ்ட தெய்வமான காலபைரவ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப நல்லது. காசி கால பைரவி, பைரவ சரணம், ஜெகன்மாதா புகனேஸ்வரி, திருசங்கரே நம சிவாய பைரவ சிவம். இப்போ நான் எங்கேருந்து பேசுகிறேன்னா, இப்போல தஞ்சாவூர் தாண்டில் ஆற்றங்கரை ஓரத்தில் மாட்டுக்கொட்டாய், இங்கே தான் நாங்கள் யாகம் பண்ணுவோம். அந்த இடத்துலேருந்து இன்றைக்கி நான் பேசுகிறேன். காசி கால பைரவி, பைரவ சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி, திருசங்கரே நம சிவாய பைரவ சிவம். இன்றைக்கி வந்து 119வது சதஸ் வீடியோ. நேற்று 20ஆம் தேதி 2ஆம் மாதம் 2/2 காசிகால வெள்ளிக்கிழமை காசிகால பைரவி, பைரவ சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி, திருசங்கரே நம சிவாய பைரவ சிவம்.